சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சேலத்திலிருந்து ஜோதிடர் TM சௌந்தரராஜன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற 2023ஆம் ஆண்டு எது போன்ற பலன்களை நாம் அடைய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். என்னென்னா, இந்த புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நம்மளுடைய ராசிக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்றதையும், பொதுவாக இந்த உலக அமைப்புகளுக்கும் நம்முடைய நாட்டு அமைப்புகளுக்கும் எது மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அந்த வகையில் 3 மேஜரான கிரக பயிற்சிகள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சனிப்பயிற்சி வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே, அதாவது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி துவக்கத்திலேயே சனியினுடைய பயிற்சி ஆகவிருக்கிறது. மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய சனி பகவான் காலபுருஷ தத்துவத்திற்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு பிரவேசமாகிறார். இது ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சனியினுடைய அதீத பலம்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட உச்சத்திற்கும் மேலான மூலத்திரிகோண வீட்டை அடையக்கூடிய சனி பகவான் நல்ல அமைப்புகளை செய்ய போறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். தீய பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, சனி காற்று ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல ஏற்கனவே மலேசியாவிலிருந்து புறப்பட்ட ஒரு விமானம் காணாமல் போச்சு அப்படின்ற தகவல் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம். அது துலா ராசி, காற்று ராசியில சனி பகவான் சஞ்சரிக்கும் போது ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அதே மாதிரி காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாசு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி அதனை அடுத்து ஆகக்கூடிய குருவினுடைய பயிற்சி மேஷ ராசிக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். 12ஆம் இடத்திலிருந்து 1ஆம் இடத்திற்கு, காலபுருஷ தத்துவத்திற்கு 1ஆம் இடத்துல ராகுவோடு இணையக்கூடிய காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ராகுவால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள், பெரிய அளவுக்கான சேதங்கள் அத்தனையும் ஒரு கட்டுக்குள் அடங்க வைக்கக்கூடிய நிலைமையை இந்த ராகு கூட இணையக்கூடிய குரு சுபத்துவப்படுத்தி மேஷ ராசியை நல்ல நிலைமை அடைய செய்வார். அப்படிங்கிற அடிப்படையில் காலபுருஷ தத்துவத்திற்கு 1ஆம் இடம் மற்றும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் இடத்தை குரு பார்வையிடக்கூடிய காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு நல்ல விளைவை அடுத்த ஆண்டு பொதுவாகவே மக்கள் அடைய போறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சனியினுடைய பார்வையும் ராகுனுடைய சேர்க்கையும் குரு பகவானுக்கு இருக்கின்ற காரணத்தினால் குருவினுடைய காரகத்துவங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட விலை மலிவான அமைப்புகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது தங்கம் தன்னுடைய பர்சன்டேஜிலிருந்து குறைவதற்கும், மஞ்சள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், மஞ்சள் நிறம் கொண்ட பொருட்கள் அத்தனையும் விலையை சரிவதற்கு உண்டான வாய்ப்புகள் அடுத்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கிறது. அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று கேதுவை குரு பார்க்கின்ற அமைப்பில் அதிகப்படியான ஆன்மீக நாட்டம் கொண்ட அமைப்புகள் அத்தனையும் நல்ல மேன்மையும் நல்ல வளர்ச்சியும் அடையக்கூடிய ஆண்டாக இந்த 2023 அமைய போகிறது. 2023 ஈற்று பகுதின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் மாதம் இறுதியில் ராகு கேது பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன. அந்த ராகு கேது பயிற்சிகளும் காலபுருஷ தத்துவத்திற்கு 6ஆம் இடத்தில் கேதுவும் 12ஆம் இடத்தில் ராகும் இருக்கக்கூடிய காரணத்தினால் மிகப்பெரிய நோய் அமைப்புகளிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த அமைப்புகள் அமையும் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கலாம். அதே போன்று இந்த 2023ஆம் ஆண்டு பெட்ரோல், இந்த குடிக்கக்கூடாத திரவ பொருள் அமைப்புகளுக்கு காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மற்றும் கால்நடை அமைப்புகள், விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளிலும் ஒரு சீர்திருத்த அமைப்புகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2023 கண்டிப்பாக அமையும். ஏனென்று சொன்னால், நிலப்பரப்பில் பெரிதாக விவசாயம் செய்யக்கூடிய அமைப்புகளை சுட்டிக்காட்டுவது சனி பகவான். அதே போன்று கட்டடம் கட்ட முடியாமல் வெறுமன அந்த கால்நடை அமைப்புகளை வளர்த்தக்கூடிய பிளானட் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அமைப்புகளுக்கு சனிதான் காரகம் வகிக்கிறார். அந்த அமைப்புகளுக்கு சனி மூலத்திரிகோண வீட்டில் அமைவதால் சீர்திருத்த அமைப்பு, அதாவது ஒரு பர்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய, ஏற்கனவே இருந்த கெட்ட அமைப்புகள் எல்லாம் திருத்தி கொண்டு ஒரு நல்ல ஒரு அமைப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த 2023 அமையும். அதே போன்று பெட்ரோல், டீசல் போன்ற குடிக்கக்கூடாத திரவ பொருளுக்கு சனி அதிபதி. கப்பல், கடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அத்தனையும் விலையேற்றமாக காணக்கூடிய ஆண்டாகத்தான் அடுத்த ஓரிரு ஆண்டுகள் இருக்க போகிறது அப்படிங்கிறதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியை சனி பார்க்கின்ற காரணத்தினாலும், அதே போன்று சிம்ம ராசியை சனி பார்க்கின்ற காரணத்தினாலும் அரசியல் மாற்றங்களின் காரணமாக எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு சீர்திருத்த அமைப்புகள் வருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இந்த ரியல் எஸ்டேட் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, நிச்சயமாக நல்ல நிலைமையை அடையக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், செவ்வாயினுடைய வீட்டை சனி பார்க்கிறார். அப்ப ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டடம், வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட இந்த சனி பகவான் அமைப்புகளும் ஒன்றிணையும் போது அதில் ஏற்படக்கூடிய வளர்ச்சிகள் ஏராளமாக இருக்கும் அப்படின்றத இந்த ஆண்டு நம்ம தெரிவித்துக் கொள்ள முடியும். அதே போன்று கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஆண்டாகத்தான் சொல்ல முடியும். ராகுனுடைய சஞ்சாரம் பிளஸ்
இந்த குருவினுடைய இணைவு என்பது ராகு என்பது வீடியோ கேமரா பெரிய பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியது. நீடித்த ஸ்திரத்தன்மையாக இருக்கக்கூடிய லாங் ஹிட் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய படங்கள் அடுத்த ஆண்டு ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2023 வெகு நாட்கள் ஓடக்கூடிய படங்கள் நிச்சயமாக வெளியிட போறாங்க அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2023 எது போன்ற பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போறோம். பொதுவாக அந்த 2023ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிற கியூரியாசிட்டியின் அடிப்படையில் தான் இந்த பலன்கள் வெளிப்படுது. அதில் 4 கிரகங்கள் மேஜராக பயிற்சியாக இருக்கின்றன. சனி, குரு, ராகு, கேது போன்ற கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றன. அதில் வருடத்தினுடைய துவக்கத்திலேயே சனியினுடைய பயிற்சி ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நடக்க இருக்கின்ற காரணத்தினால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எது போன்ற பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சியாக இருக்கின்றாள். இதுகாலம் வரை உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சனி பகவான் சஞ்சரித்து வந்தார். 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தார். அவர் தற்போது அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கின்ற காரணத்தினால் பெரிய அளவிற்கான தொந்தரவுகளையும் உடல் அசௌகரியங்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக 2023 இருக்கும். ஏற்கனவே 7.5 சனியை முடித்துவிட்டு நடுவில் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு இப்போ அதிகமான ஒரு ப்ரெஷரை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2023 அமைகிறது. ஏனென்றால் இதுகாலம் வரை ராசியை பார்வையிட்டு கொண்டிருந்த குரு பகவானுடைய பயிற்சியும் 6ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய காரணத்தினால் கடனுடைய தொந்தரவு சற்று மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆண்டு அமைந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். புதிய கடன்களை வாங்கும்போது 1க்கு 10 முறை யோசித்த பிறகு வாங்குவது தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். செவ்வாயினுடைய சஞ்சாரமும் பெரிய அளவிற்கான அமைப்புகளில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் வைத்து கொண்டால் தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட ஜாதகம் என்பது 1, 5, 9 போன்ற தசைகள் நடக்கின்ற பட்சத்தில் பெரிய அளவுக்கான முன்னேற்றத்தை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அடைவார்கள். ஆனால் அதுவே 6, 8 போன்ற அசுப கிரகத்தினுடைய தசைகள் நடந்ததே ஆனால் மிகப்பெரிய கஷ்டத்தை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். ஆகவே எதிலும் கவனமாக இருப்பது அவசியம். முருகனுடைய வழிபாடு அதிக அளவிற்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. பணத்தினுடைய புழக்கம் என்பது குருவை வைத்துத்தான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் தனகாரகன் அவர்தான். அதே போன்று குரு இந்த ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியாக வருகிறார். வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை பார்ப்பதன் காரணமாக எந்த பிரச்சனையும் சமாளிக்கும் திறமையை கொண்டவர்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பீர்களே தவிர அதிக பணப்புழக்கம் பெரிய அளவிற்கான வருமானம் என்பது தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகம் பலமாக இருந்தால் நிச்சயமாக அவை கிடைக்கும். ஆனால் அர்த்தாஷ்டம சனி என்ற அமைப்பின்படி பெரிய அளவுக்கான கெடுதல்களை இந்த சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருப்பதால் உடல் சௌகரியங்களை கெடுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ருண, ரோக, சத்ரு, எதிரி, கடன், வழக்கு, அவமானம் என்று தரக்கூடிய காரகனான சனி 4ஆம் பாவகத்தினுடைய காரகம் என்பது வண்டி, வீடு, வாகனம், தாய், சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் அமைப்புகளில் தாய் வழி உறவுகளில் அதிக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் கவனம் தேவை. அதே போன்று வண்டி வாகனத்தில் பழுதுகள் ஏற்பட்டு இப்போ விவசாயிகளாக இருக்கிறார்கள் என்றால் டிராக்டர், லாரி போன்ற அமைப்புகளில் அதிகமான பழுதுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று 2 வீலர் வச்சிருந்தா கூட, கார் வச்சிருந்தா கூட அதில் அதிகமான செலவுகளை நிச்சயமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த 2023 அமையும். தாய் வழி அமைப்புகளில் ஏதேனும் உடல் அசௌகரியங்கள் தாய்க்கு ஏற்பட்டால் உடனடியாக சென்று அதை பார்த்து சரி செய்து கொள்வதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே போன்று 4ஆம் இடம் வீடு, சொத்துக்களை குறிக்கக்கூடியது. சொத்து பிரச்சனைகள் இதுகாலம் வரை இருந்து கொண்டு வந்தால் அதை சுமூகமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். தொழில் அமைப்புகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஜாதகத்தில் நல்ல அமைப்புகள் நடந்ததுனாக்கா இதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஜாதகத்திலும் ஒரு அசுப பாவகங்கள், அசுப கிரகங்கள் இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா தொழிலில் நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் சற்று நிதானமாக இன்வெஸ்ட் பண்ணும் போதும் அல்லது அதற்காக தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்பட்டதே ஆனால் அதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹெல்த் இஷ்யூ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஹெல்த் இஷ்யூ வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அந்த உட அமைப்புகளில் ஏதேனும் தொய்வு காணப்பட்டாலோ அல்லது சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ உடனே மருத்துவரை அணுகி அது என்ன பிரச்சனை அப்படின்றத கியூர் பண்ணிக்கிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். படிப்பு விஷயத்தை பார்க்க போனால் 4ஆம் இடத்திற்கு சனி போகிறதுனால
ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கு, உயர்கல்வி பண்ணுறவங்களுக்கு சிறு சிறு தடை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லை, இப்போ ஸ்கூல் வரைக்கும் பிரச்சனை இல்லை, 12th 10th வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதற்கு மேல் கல்லூரி மற்ற பிஹெச்டி ஆராய்ச்சி துறை அமைப்புகள் ஒரு இனோவேட்டிவாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறோம் அப்படின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் தங்களுடைய புதனுடைய அமைப்புகள் எந்த மாதிரி பலமாக இருக்குது, தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நல்லபடியாக இருக்கிறதா என்பதை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் செயல்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம் உயர்கல்வி அப்படிங்கிறதுனால 4ஆம் இடத்துக்கு தான் சனி பயிற்சியாக போகிறார் ஜனவரி மாதம் 17 ஆண்டினுடைய துவக்கத்திலேயே. அதனால கவனமான துறைகளில் எடுத்து கையாள்வது நன்மைகளை கொடுக்கும். எஜுகேஷனுக்காக எங்கேயாவது லோன் கேட்குறீங்க, மற்ற விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அதில் சிறு சிறு தடைகள் ஏற்படும். அப்படி தடைகள் ஏற்படும் போது பின்னால் சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்து நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சினி ஃபீல்டில் இருக்கவங்க, அதாவது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி மூலத்திரிகோண வீட்டில் பலமடைந்து அங்கிருந்து ராசியவே பார்வையிடக்கூடிய காரணத்தினால் மிக கவனமாக தன்னுடைய உடல்நலத்தை பார்த்து கொள்வது அவசியம் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சனி பார்க்கின்ற இடம் நாசம் அப்படின்ற அமைப்பின்படி உங்களுக்கு தொழில் அமைப்புகளையும் ராசியையும் பார்க்கக்கூடிய சனி பகவான் பெரிய அளவுக்கு கெடுதல்களை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால உடல் அமைப்புகளில் கவனம் தேவை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி திருமணம், வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற அமைப்புகளில் அதிக தாமதங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி கொண்டு வந்த இது போன்ற அசுப அமைப்புகளில் கொண்டிருந்த அந்த நிலையெல்லாம் சற்று மாறி ஓரளவுக்கு தேக்கம் தேரக்கூடிய நிலைமையை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். ஆனாலும் கூட வீடு கட்டி கொண்டிருந்தவர்கள், இனிமேல் கட்ட இருப்பவர்கள் பணத்தை கையில் வைத்து கொண்டு கட்டுங்கள், கடன் வாங்கிக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அமைப்புகளில் பார்க்க வேண்டாம். அது சிரமத்தில் கொண்டு போய் விடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கக்கூடியது விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். இப்ப விசாக நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் குருவும் செவ்வாயினுடைய இணைவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். குருவினுடைய நட்சத்திரம், செவ்வாயினுடைய ராசி அப்படிங்கிறதுனால பெரிய அளவிற்கான முருகனுடைய வழிபாடு பெரிய மேன்மையை கொடுக்கும் அப்படின்றத நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எது போன்ற ஜாதக ரீதியான பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது தனிப்பட்ட வகையில அப்படிங்கிறதையும் நீங்க கவனித்து பார்த்து அதன்படி செயல்படுவது பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். சனியினுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சனியினுடைய ராசியாக இருந்தாலும் சரி, அல்லது சுய ஜாதகத்தில் சனியினுடைய லக்னமாகவே இருந்தாலும் சனி பாவகிரகம் என்ற அமைப்பை மீறாத ஒரு அமைப்பு. சனியோடு ஒரு நல்ல சுபகிரகங்கள் சேர்க்கையினையோ அல்லது சுபகிரகங்களுடைய பார்வையோ இருந்ததே ஆனால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த சனி பகவான் கொடுப்பார். ஆனால் தனிப்பட்ட வகையில் அந்த அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற பட்சத்தில் பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் தருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. துல்லியமாக உங்களுடைய நட்சத்திரமானது முழு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் ராசிக்கு சனியினுடைய பார்வை இருக்கிறது அப்படிங்கிறதுனாலையும் பெரிய அளவுக்கான தொய்வுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதில் கவனம் தேவை. அடுத்தபடியாக இருக்கக்கூடியது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தான் அதிபதியாக வருகிறார். புதன் மற்றும் செவ்வாயினுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கான ஏதுவான அமைப்பு கிடையாது. அதை சனி மேலும் பார்வையிடக்கூடிய காரணத்தினால் எஜுகேஷன்லையும் சரி அல்லது வார்த்தை பேசும்போதும் சரி மிக கவனமாக பேச வேண்டியது மிகப்பெரிய அவசியமான ஒன்று. வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தையே ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குருவினுடைய பயிற்சி பார்க்கக்கூடிய காரணத்தினால் வாக்குநாதன் வாக்குற வாக்கினில் வந்திலாவன் வசிக்க மாமலை காக்குநாயகன் காணி குருச்சந்திர பார்வை பெற்று கோக்கு ஜாதகன் கல்வி செல்வம் குணம் பெற்று குளிர்ந்து தலைப்பானே அப்படிங்கிற அமைப்பின்படி ஓரளவுக்கு எதிலும் சமாளித்து வந்துவிடக்கூடிய அளவிற்கு இந்த அடிப்படை கல்வியாக இருந்தாலும் சரி அல்லது அடிப்படை பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அதில் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், சுக்கிரன் அதிதேவதையாக வரக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்பின்படி பெரிய அளவுக்கு கெடுதல் திருமண வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் பாசிட்டிவாக தான் இருக்குது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குழந்தை போன்ற அமைப்புகளில் காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குரு ராகுவோடு இணைவதன் காரணமாக 5ஆம் அதிபதி தனிப்பட்ட ஜாதகத்தில் புத்திர காரகனாகிய குருவும் புத்திர ஸ்தானாதிபதியையும் பார்த்து கொள்வது அவசியம். அதே போன்று குருவும் ராகுவும் இணையக்கூடிய காலகட்டத்தில் மருத்துவ செலவு செய்து அதன் பின்பு குழந்தைகளை பெறுவார்கள் அப்படி என்று இருக்கிறது. மழை பொழிவு இந்த ஆண்டு அதிகமாக இருக்கின்ற காரணமும் இதனுடைய காரணமாகத்தான் இருக்கிறது. ஆகவே வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை எங்கெல்லாம் நீங்கள் கோயில் அருகில் இருக்கிறதோ அங்கு சென்று நெய்விளக்கேற்றி செவ்வாய்க்கிழமையில் தீபமிட்டு வழிபடுவதும், கார்த்திகை மற்றும்
சஷ்டி திதிகளில் விரதம் இருந்து குழந்தை இல்லாதவர்கள் அந்த நாட்களில் விரதம் இருந்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்கும் இது ஒரு ஏதுவான ஆண்டாக இருக்கிறது. ஆகவே வாழ்க்கையில் வெற்றியடையக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்களும் இந்த ஆண்டு நிச்சயமாக அடைவார்கள் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.